வெளியே போக போறதானே? எனக்கு எப்படி தெரியும்னு தானே பாக்குற. அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. சரி வா, நாளைக்கு எந்த புடவை கட்டலான்னு இப்பவே செலக்ட் பண்ணி வச்சிடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அம்மா காலையில பாத்துக்கிறேன். லேட் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு. ஏமா, நீ சிரிக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் சிரிக்கிற, இல்லனா மூஞ்ச உருன்னு வச்சுக்கிற. போ. எல்லாமே சரியா போறப்போ அத்தை சொல்றாங்களேன்னு ஜாதகம் பார்க்க முடிவு பண்ணது சரியா தப்பா, அது இப்ப வரைக்கும் புரியல. அத்தை பேசினதை கேட்டு நான் குழம்பி போனது உண்மைதான். ஆனா இது அப்புறம் எனக்கு உறுத்தலாவே இருக்கும். அதனால ஒரு ஜோசியரை பார்த்துட்டா என் மனசுல இருக்கிற எல்லா குழப்பமும் தீந்துரும். மா, குட் மார்னிங் மா. குட் மார்னிங் ஆதி. என்னப்பா வெளியில கிளம்பிட்டியா? ஆமாம்மா, இன்னைக்கு நானும் பாரதியும் வெளியே போறோம். என்னப்பா ஆதி, நீ வெளியில போறேன்னு எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தா ஜோசியரை நாளைக்கு வர சொல்லியிருப்பேன்ல. ஏம்மா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்துடலான்னு அக்கா சொன்னாங்க. அதுக்காக தான் ஜோசியர் வந்திருக்காரு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அது இதுன்னு சொல்லிடாதீங்க மாப்பிள்ள. மாமா, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலையே. நல்ல விஷயம் தானே. சொல்லப்போனா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலாக ஃபியூச்சர் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு த்ரில்லிங் இருக்குல்ல. அதுக்கு என்ன, ஜோசியரை பார்த்துட்டா போச்சு. எவ்வளோ நேரம் ஆகிட்டு போகுது, நான் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் என்ன ஜோசியரே, மாப்பிள்ளையே சரின்னு சொல்லிட்டார்ல, அந்த 2 ஜாதகத்தையும் பார்த்து சரியான பலனை சொல்லுங்க. ஜோசியரே, நாங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நீங்க சொல்றத என் மாப்பிள்ள அப்படியே நம்பணும். உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், புரியுதா? இந்தாங்க, இதுல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் இருக்கு, வச்சுக்கோங்க. பத்தலன்னா இன்னும் கூட கேளுங்க, தரேன். ஆனா காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே 2 ஜாதகத்தையும் அக்கு வேற ஆணி வேறான அலசி பார்த்துட்டேன். இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க எல்லாரும் அதிர்ச்சியாக போறீங்க. ஐயா, எதுவா இருந்தாலும் நீங்க மறைக்காம சொல்லுங்க. என் புள்ள உடம்பு சரியில்லாம நிறைய கஷ்டப்பட்டுட்டான். எனக்கு என் பையனோட வாழ்க்கை சந்தோஷமா அமையணும். வேற எதை பத்தியும் நான் கவலைப்படல. அம்மா, நான் சொல்ல போறது அதிர்ச்சியான விஷயம்தான். ஆனா இது சந்தோஷமான அதிர்ச்சி. நான் சொல்ல போறத கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஜாதகம் சாதாரணமானது இல்லம்மா. உங்க புள்ள ஆதியை காப்பாத்த வந்த ஜாதகம்மா. இந்த பொண்ணு வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம்தான் தம்பியோட உயிருக்கு இருந்த ஆபத்து சுத்தமா விலகிருச்சு. அம்மா, காலம் போற உங்க பிள்ளைக்கு இந்த கல்யாணம் தான் பாதுகாப்பு. அம்மா, இத நான் சொல்லலம்மா, 2 பேரோட ஜாதக கட்ட அப்படி சொல்லுதுமா. இந்த ஜாதகத்துக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் தாலியோட போயிடுச்சுமா. சொல்ல போனா
இந்த தம்பி உயிரை காப்பாத்ததான் அந்த தம்பி தான் உயிரையே விட்டிருக்காரு. இதையும் ஜாதகம் தாம்மா சொல்லுது. உங்க பையனோட உயிரை காப்பாத்த வந்த சாமிமா அந்த பொண்ணு. அதுதான் விதி. இத காலங்காலமா என் குடும்பம் செஞ்சுட்டு வர ஜோசியத்து மேல சத்தியமா சொல்றேம்மா. என்ன ஜோசியர, நீங்க சொல்ற பலன்லாம் வித்தியாசமா இருக்கே. இதெல்லாம் கூடவா ஜாதகத்துல தெரியும்? நீங்க சரியா தானே சொல்றீங்க? ஜோசிய சாஸ்திரப்படி ஜோசியம் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மனுஷனோட பிறப்பு இறப்பு, அவன் வாழ்க்கையில நடக்க போற நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட முடியும். சயின்ஸையும் ஜோசியத்தையும் சேர்த்து பார்த்தா உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அப்ப ஜோசியரே, ஆதிக்கும் பாரதிக்கும் கல்யாணம் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லையே? கண்ணை மூடிட்டு பண்ணலாமா? 2 பேரும் க்ஷேமமா இருப்பாங்கம்மா. ஆ, சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேம்மா. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா. எடுமா அத. எதுவும் வேண்டாம்மா, எனக்கு இந்த தம்பி ஏற்கனவே கொடுத்துட்டாருமா. அம்மா இந்தாங்க. அம்மா, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. வாங்க. நல்லது. என்னம்மா, ஆ? இப்ப சந்தோஷம் தானே? உங்க மனசுல இருந்த உறுத்தல் இப்ப போயிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க ஜோசியம் பார்க்கணும்னு சொன்னதும் நான் சரின்னு. பாத்தீங்களா, இப்ப எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. சோ சிம்பிள்மா. ம். ஓகே, நீங்க பாருங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா. Bye. போயிட்டு வா. வரேன் மாமா. அறிவு, என்ன இதெல்லாம்? நீ சொன்ன ஜோசியர் தானே இவரு? அப்படியே எல்லாத்தையும் மாத்தி சொல்லிட்டு போறாரு. அதான்க்கா எனக்கும் புரியல. நான் தெளிவா சொல்லிட்டு தான் வந்தேன். அப்படியே மாத்தி சொல்லி போட்ட பிளானே சொதப்பிட்டு போயிட்டானே அந்த கிழவன். நீ இருக்கா, நான் போய் அவனை ஒரு வழி பண்ணிட்டு வரேன். ராஸ்கர் நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான்ல, உண்டிலன்னு பண்ணிடுறேன். அத்தை, நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க அத்தை. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க நினைக்கிறது தான் நடக்கும். யோ நில்லியா, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் என்ன சொன்ன, என்ன பண்ணி வச்சிருக்கேன்? 2 ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த கல்யாணம் நடந்தா சரி வராது, 2 பேருக்கும் பொருந்தாது, ஏதாவது பிரச்சனை வரும், ஏன் ஆதி உயிருக்கே ஆபத்து வந்தாலும் வரும்னு சொன்னா இல்லையா? அதை விட்டுட்டு பெரிய இவன் மாதிரி அந்த பொண்ணோட ஜாதகத்தினால தான் அந்த பையன் உயிரோட இருக்கான், அப்படி இப்படி நீ ஏதோ ஒரு கதையை விட்டுக்கிட்டு இருக்க. பத்தாததுக்கு தொழில் மேல சத்தியம் வேற. உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? உன்னெல்லாம் நம்பி ஒரு காரியத்துக்கு அனுப்பிச்சா எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சவர ஆக்கி வச்சிருக்கேன். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஏயா பணம் ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா கேட்டு தொலைய வேண்டியது தானே? ஹலோ மாமா. வணக்கம் ஜோசியரே. வணக்கம்மா. இது என் மருமக பாரதி.
நீங்க தானே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்க பையன் ஜாதகம் எடுத்துட்டு வந்தீங்க? ஆமா ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அதை பத்தி பேச வேண்டாமா? அது தேவையில்லாத சங்கடம். சொல்லுங்கம்மா, இப்ப நான் யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்? 2 ஜாதகத்துக்கு பொருத்தம் கொடுங்கம்மா. பார்க்கணும். இவ என் மருமக, இவளுக்கு 2வது கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு ஜாதகம் பார்க்கலான்னு வந்திருக்கோம். ம். என்ன நீங்க இங்க எதிர்பார்க்கல? அது எப்படி மாமா உங்களால மட்டும் இப்படிலாம் யோசிக்க முடியுது? ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்காம போனதால உங்களுக்கு இருக்கிற வருத்தம் எனக்கு புரியாமலாம் இல்லை. ஸ்வேதாவை நான் கல்யாணம் பண்ணாம இருந்ததுதான் அவளுக்கு நல்லது. ஆனா பாரதிக்கும் எனக்கும் கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறம் இப்படி கீழ்த்தனமான வேலையெல்லாம் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. மாமா, இப்ப நான் உங்ககிட்ட சும்மா சொல்லல, எச்சரிக்கை பண்றேன். இதுக்கு மேலே நீங்க இந்த மாதிரி ஏதாவது கேம் பிளான் பண்ணீங்க, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்பவும் பேசிட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் வேற மாதிரி ஆதைய பார்ப்பீங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மாப்ள, நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான அர்த்தத்துல நான் இதை பண்ணல. தப்பு மாமா, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றது வேற. ஆனா தெரிஞ்சே பண்ணிட்டு நான் அதுக்காக பண்ணல, இதுக்காக தான் பண்ணேன்னு சொல்லி சமாளிக்கிறீங்க பாத்தீங்களா? இதான் ரொம்ப பெரிய தப்பு மாமா. இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமான வேலையெல்லாம் இனிமே என்கிட்ட வச்சுக்காதீங்க. ம்? நான் பாரதி மேல வச்சிருக்கிற அன்பை நீங்க ரொம்ப குறைச்சி எடை போட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி முட்டாள்தனமாலாம் யோசிக்கிறீங்க. இது அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு யோசிச்சீங்களா? எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும், அது பிடிக்காதவங்க போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? பா, என்ன காரியம்பா பண்ணி வச்சிருக்கீங்க? மாமாவோட மனசையும் அவரோட காதலையும் புரிஞ்சுக்கிட்டு நானே என்ன சமாதானப்படுத்திக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய சொல்லி யாருப்பா உங்களை கேட்டா? மாமா மனசுல பாரதி இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறத என்னாலே கூட நினைச்சு பார்க்க முடியலப்பா. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்வீங்கன்னு ச்சே, நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. ஸ்வேதாமா, தப்புதாம்மா. உன் மேல இருக்கிற பாசத்துல ஏதோ புத்தி கெட்டு போய் அது மாதிரி பண்ணிட்டேன். பேசாதீங்கப்பா. நீங்க சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. மாமா, அப்பா பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே அப்பா இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாரு, அதுக்கு நான் பொறுப்பு மாமா. அப்பா, நீங்க பண்ண தப்புக்கு மாமா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்ன மன்னிச்சிருங்க மாப்ள, தெரியாம பண்ணிட்டேன். சாரி மாப்ள. மாமா, சாரி. பா, வாங்க. ரொம்ப நன்றி ஜோசியர். பரவாயில்ல தம்பி, இருக்கட்டும். உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். தம்பி, நீங்க சொன்ன நன்றிக்காக நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லல.
உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணோட ஜாதகம் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை உயிரோட வச்சிருக்கு. இந்தாங்கம்மா. அம்மா, நீங்க கொடுத்த 2 ஜாதகத்தையும் நான் நல்லா பார்த்துட்டேன். ஏற்கனவே இந்த ஜாதகத்துக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு உயிரையும் பலி கொடுத்துருக்கீங்க. மறுபடியும் இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் பண்ணி இன்னொரு உயிரை தெரிஞ்சே பலி கொடுத்துறாதீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிறது தான் விதி. இது உங்களுக்கு இந்த ஜென்மத்துல அமைஞ்ச பிராப்தம் தம்பி. அந்த பொண்ணு தான் குழந்தையோட உங்க வீட்டுக்கு வர்றது உங்களுக்கு பாதுகாப்பு. இல்லனா உங்க ஜாதகத்துல இருக்கிற கட்டப்படி உங்க உயிர் போய் ரொம்ப நாளா இருக்கும். ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு தாலி பாக்கியங்கிறது 1% கூட இல்லம்மா. இந்த பொண்ணோட ஜாதகத்தால தான் அந்த உயிரே போயிருக்கு. தம்பி, ஒரு நல்ல காரியத்துக்காக பொய் சொல்லலாம், ஜோசியமே அதை சரின்னு தான் சொல்லுது. ஆனா ஒரு கெட்ட காரியத்துக்காக பொய் சொன்னா பெரிய பாவம் தம்பி. அது அந்த பாவத்தை செய்ய நான் தயாரா இல்ல தம்பி. அதனாலதான் நடந்த விஷயத்தையில நான் உங்ககிட்ட சொன்னேன். இதுக்கு மேல நான் இதை பத்தி எதுவும் சொல்ல விரும்பலம்மா. உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. ஜோசின்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய சொல்றது. அத தப்பா சொன்னா அது பாவமா. நான் ஜாதகத்தில் இருக்கிறத அப்படியே சொல்லியிருக்கேன். இந்த ஜாதகம் மட்டும் இல்ல, இந்த பொண்ணுக்கு எந்த ஜாதகத்தோட கல்யாணம் நடந்தாலும் அந்த ஜாதகக்காரர் உயிரோட இருக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பே இல்லைம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன ஜோசியர் இப்படி சொல்றீங்க? நீங்களே இப்படி சொன்னா எப்படி? எப்படிப்பட்ட தோஷ ஜாதகம் வந்தாலும் பரிகாரம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பரிகாரத்தை சொன்னா அதை பண்ணிட்டு போகிறோம். அதுக்காக பயப்படுற மாதிரி சொல்லுவீங்களா? ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்களேன். நீங்க விதியை மதியால வெல்லணும்னு பாக்குறீங்க. ஆனா இந்த ஜாதகம் ரொம்ப வீரியமானது. கல்யாணம் பண்ணிக்க போறவன் ஜாதகம்
பாரதி, நான் யதார்த்தமாக தான் உன்னை ஜோசியர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அவர் இந்த அளவுக்கு சொல்லுவார்னு எனக்கு தெரியாது. இப்போ என்ன, இந்த ஜோசியக்காரர் தான் ஊரில் அதிசயமா? வேற ஜோசியக்கார பார்ப்போம். இல்லை, இது உன் மனசுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க,